இந்த வீடியோ இராணுவத்துக்கோசரம் என்ன ஒரு புதிய கண்டுபிடிச்சாலும் அது ஸ்கூல் பையனாகட்டும், காலேஜ் படிக்கிறவங்கட்டும், இளைஞராகட்டும், யார் கண்டுபிடிச்சாலுமே அது உடனே இந்தியாவுக்கு பயன்படுத்தணும். அது உடனடியாக இந்தியாவுக்கு பயன்படணும். எந்த ஒரு கண்டுபிடிப்பாக இருந்தாலும் சரி, இந்தியர்கள் கண்டுபிடிக்கிற எல்லா கண்டுபிடிப்புக்கும் இங்கே அங்கீகாரம் தரணும். அது மத்திய கவர்மெண்ட்டும் மாநில கவர்மெண்ட்டும் முன்முயற்சி எடுத்து செஞ்சு அதுக்குண்டான நடவடிக்கைகளை செய்யணும். படிப்புக்கு உண்டான அங்கீகாரம் இங்கே கொடுக்கணும். இங்கேருந்து வெளிநாட்டுக்கு யார் படிப்புக்கோ படிச்சுட்டு அங்கே போய் இங்கே இருக்கிற தொழில்நுட்ப அறிவியல் அங்கே வெளிநாட்டுக்கு வைக்கூடாமல் அது முழுக்க இந்தியாவுக்கு பயன்படுற மாதிரி இருக்கணும். இப்படி செய்யணும். இங்கே இருக்கிற சில உள்ளுறவியில் சில இதெல்லாம் படித்தது ஒன்று, வெளிநாட்டுக்கு போகிறது ஒன்று, அயல்நாட்டுக்கு சப்போர்ட் போகிறதில்ல இதெல்லாம் இருக்கிறானுங்க. அப்பேற்பட்டவங்களெல்லாம் நாடு களையடைஞ்சு அவங்களெல்லாம் துரத்தணும். இராணுவத்துக்கோசரம் நாட்டு மக்களுக்கோசரம் இராணுவ வீரர்கள் உழைக்கிறாங்க. அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், அவங்களுக்கு ஆதரவுகளை கொடுக்கணும். அதை விட்டு போட்டு இராணுவத்தில் அரசியல் பண்ணக்கூடாது. அப்படி அரசியல் பண்ணுற புல்லுருவிகளில் தாய்நாட்டிலே பிறக்காதவங்க இனத்துரோகின்னு சொல்லுவோம், குலத்துரோகின்னு சொல்லுவோம். அப்பேற்பட்டவனை தான் இங்கே சொந்த வீட்டிலே தின்னு போட்டு உண்டை வீட்டுக்கே ரெண்டாகம் பண்ணுறவனுங்க, சொந்த நாட்டுக்கே துரோகம் பண்ணுறவனுங்க, பெத்த தாய்க்கே துரோகம் பண்ணுறவனுக்கு தான் இங்கே அதிகமாக இருக்கிறாங்க. துரோகிகள் அதிகமாக இருக்குது. அவங்களுக்கு நாட்டுப்பட்டோ ஒரு வெற்றோ கிடையாது. எதில் அரசியல் லாபம் கிடைக்குமோ அதில் அரசியல் பண்ணுறது. எல்லாத்துலேயுமே எல்லா துறையிலையும் அரசியல் பண்ணுறது. அதாவது அடுத்தவனுக்கு குறை சொல்லியே பிழைக்கிறவன் தான் இங்கே 1000 பேர் இருக்கிறானுங்க. நேர்மையாக அது உழைக்கிறவனுக்கு இங்கே மரியாதையே இல்லை இந்தியாவில். அதெல்லாம் காரணம் ஊழல் அரசியல்வாதி இங்கே பெருகி போயிட்டாங்க. அதனால் நல்லவங்க யாருன்னு எல்லாம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு மக்களை குழப்பிட்டு கிடக்கிறானுங்க. அவனுக்கு ஒரு கருத்து சொல்ல வேண்டியது. இங்கே ஒரு கேள்வி கேட்குற, இங்கே அரசியல் குற்றம் சொல்கிறவங்கள எல்லையில் போய் கண்ணை கொடுத்து துப்பாக்கி கொடுத்து நாட்டை காப்பாற்றுவேன்னு சொன்னால் எந்த தலைவனும் வரமாட்டான், எந்த தொண்டனும் வரமாட்டான். ஏன்னா இங்கே அரசியல் குறை சொல்கிறதுக்கு வேணால் 1000 பேர் இருப்பாங்க, நிறைய சொல்கிறதுக்கு ஒருத்தனும் கிடையாது. அப்பேற்பட்ட இந்தியாவில் தயவு செஞ்சு மத்திய மாநில அரசில் தலையிட்டு நல்லவங்களுக்குலாம் கை கொடுத்து மேல் தூக்கணும். பிரதமர் மோடி அதுக்குன்னோட முழு முயற்சி எடுக்கணும். வாழ்க வளமுடன்.